முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வீட்டிலேயே உனக்காக நல்லது செய்யறதுக்காக உன் கூடவே தங்கி இருக்கிற திருச்செந்தூர் முருகன் தான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எப்போதும் எல்லாரிடத்திலும் பணிவாக நீ நடந்துக்கிட்டீனா அடுத்தவர்களை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அதிகாரமும் பதவியும் உனக்கு கிடைக்கும். பொறுமையை தேடினால் தானாகவே வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும். அன்பை தேடும்போது நல்ல மனிதர்களின் உறவுகளும் உன்னை நாடி வரும். நல்ல எண்ணங்களை தேடி நல்ல எண்ணங்களோடு நீ வாழ்க்கையை வாழ நினைக்கும் போது தானாக எல்லாமே உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடுவேன் செல்வமே. சும்மாவே அதை விட்டுட்டு வாழ்க்கைனா என்னன்னு புரியலையே, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாவே இருக்கேன்னு நினைச்சு முடங்கி கிடந்தீனா முடக்கம் என்பது உன்னைக்குள்ள ஆட்டி படைச்சு உன் வாழ்க்கையும் கஷ்டம் நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக, பிரச்சனை நிறைந்ததாக மாத்திடும். அதை விட்டுட்டு முடங்கி போகாம, மூளையில முடங்கி சோர்ந்து போகாம எழுந்து நடந்தினா உனக்கான பாதை உன் கண் முன்னால் வெறிஞ்சு கிடக்கும். எல்லா விஷயங்களையும் தைரியமா எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையில உறுதியோட இருக்க. உண்மையோட போராட நினைக்கும் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது என் செல்வமே. உனக்கு பாடம் கத்துக் கொடுக்கறதுக்கு உன்னை விட ஒரு சிறந்த ஆசிரியர் வேறு யாருமே இல்லை. ஏன்னா நீயே எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த நிலைமையில் இருக்கிறாய் தானே. அப்படி இருக்கும்போது நீ கத்துக்கிட்ட பாடம் நிச்சயமா உன் வாழ்க்கையில உனக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யும். எப்பவுமே மனித வாழ்வில் வெற்றியை விட தோல்விக்கு தான் அதிக பலம் இருக்கு. வெற்றி பெற்றினா அது உன்னை சிரிச்சு ஒரு நாள் சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ வைக்கும். ஆனா தோல்விங்கிறது ஏன் நம்ம தோல்வி அடைந்தோன்னு உன்னை சரியா சிந்திக்க வச்சு இனி ஒரு முறை தோல்வியை அடையக்கூடாது என்ற சிந்தனையோடு சிறப்பாய் வாழ வைக்கும். பணத்தின் மீது பேராசைப்படுகிற ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. காசு காசுன்னு அது பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சு தேடி அது சம்பாதிக்கிறதுல மட்டுமே கவனமா இருப்பாங்க. அதே நேரத்துல தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் மீது பேராசை கொள்ளும் ஆண்கள் தங்களையே கவனிக்காதவங்களாவும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. நீ உன் குடும்பத்தை மட்டும் பாருன்னு சொல்ல மாட்டேன், காசு பணம் பின்னால ஓடுன்னு சொல்ல மாட்டேன். உன்னையும் நல்லா பார்த்துக்கோ, உன் பிள்ளைங்களுக்கும் நல்லதை செய்யு. என்னுடைய ஆண் பெண் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா உன் குடும்பங்கிறது உனக்கு கிடைச்ச மாபெரும் சொத்து. எந்த காரணத்துக்காகவும் அதை விட்டுவிடாதே என் செல்வமே. வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஐயோ கீழே விழுந்துருவோமோன்ற பயத்தோட ஓடாம, கீழே விழுந்தாலும் என்னால எழுந்து நிக்க முடியுன்ற நம்பிக்கையோட ஓடுனீனா தடுமாற்றமும் பயமும் கவலையும் கலக்கமும் தோல்வியும் உன்னை நோக்கி வராது. உன்னுடைய சந்தோஷத்திற்கான சாவியை நீயே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்ட. உன் சந்தோஷம் உனக்குள்ளதான் இருக்கு. வேறு யாராலும் அதை உனக்கு கொடுக்க முடியாது என் செல்வமே. உன் சந்தோஷம் எதுல இருக்குன்றத நீயே தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ பழகு. தேவை முடிஞ்சவனை விலகி போகும் நண்பர்களும், சொத்து இருந்தால் மட்டுமே தேடி வந்து உறவாடும் சொந்தங்களும், பணம் இருந்தால் மட்டுமே பாசம் காட்டும் பந்தங்களும், இவங்க கூட பக்கத்துல எல்லாம் நீ இருக்கிறத விட அனாதையாக வாழ்வது எவ்வளவோ மேல்தானே. ஏன்னா தேவைக்காக மட்டும் தேடி வரும் நண்பர்கள் தேவை முடிஞ்சதும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே போல காசு பணத்துக்காக அவங்களுக்கு தேவையானதை நீ கொடுப்பன்னு உன் பின்னால வந்து பாசம் காட்டுற மனிதர்களும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமா விலகி போயிடுவாங்க. அப்படி தேவைக்காக தேடி வரும் மனிதர்களோட இழுக்காம உண்மையாக நல்ல எண்ணத்தோட நல்ல நட்போட இருக்கக்கூடிய மனிதர்களை உன் பக்கத்துல வச்சுக்கோ. உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். நீ பேசும் உண்மை அவர்கள் வாழ்கிற பொய்களுக்கு முரணாக இருப்பதால் அவங்க உன்கிட்ட கோபமா இருக்காங்க. மத்தபடி நிஜமாவே அவங்கள விட நீ நல்ல பிள்ளை. உன்னுடைய நல்ல குணமும் நல்ல செயலும் நீ சந்தோஷமா வாழ்றதையும் தான் அவங்களால பொறுத்துக்க முடியாம உன் மீது வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே. எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்றதுல எந்த பெருமையும் இல்ல. எல்லா கஷ்டமும் இருந்தும் கூட அதை சமாளிச்சு நீ மேல வரணும்னு பாக்குற பாரு, அதுதான் பெரிய விஷயம். அப்படி எல்லா கஷ்டங்களோடும் போராடிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான முன்னை நிச்சயமா நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். நீ எதுக்கும் கலங்காதே என் செல்வமே. பார்க்கும்போது ரசிக்கும் கண்களை விட பார்க்காத போது தவிக்கும் கண்களில்தான் உண்மையும் நேசமும் இருக்கும். உன்னை பார்க்காம இருக்கும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட உன்னை விட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க.
எப்படி இருக்கன்னு உன்னை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனா நேருக்கு நேரா பார்க்கும்போது மட்டும் உன் மேல உண்மையா நேசமும் பாசமும் அன்பும் இருப்பது போல பேசக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருந்துட்டாங்க. பார்க்காத போது ஒரு வார்த்தை நினைக்கிறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கிடைக்காது. ஆனா பார்க்கும்போது அன்பை பாசத்தையும் வாரி கொட்டுகிற மனிதர்களுக்கு மத்தியில நீதான் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேணும். உன் மனசு உடஞ்சு போயிருக்கிற நிலைமையிலையும், கஷ்டத்தால் நீ சோர்ந்து போயிருக்கிற நிலைமையிலும் கூட எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்த அடியை உன்னால எடுத்து வைக்க முடிஞ்சா நிச்சயமா நீ ஜெயித்திடுவாய் என் செல்வமே. யார் ஒருத்தர் சிரிப்பை அடக்க முடியாம வெளியே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வழிகளையும் வெளியே விடாம உள்ள வச்சு அழுகவும் தெரியும். நிஜமாவே ரொம்ப சிரிக்கிறவங்க அவங்க மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறவங்களாகவும் இருப்பாங்க. யாருக்கு எவ்வளவு வேதனைகளையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சுமக்க தெரியுதோ அவங்க தான் பல நேரங்கள்ல தன்னையும் மறந்து வாய்விட்டு சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, நீயும் அப்படித்தானே இருந்த? எனக்கு எல்லாம் தெரியும். வெற்றி பெறது எப்படின்றத யோசிக்கிறதை விட தோல்வி அடைஞ்சது எப்படின்னு யோசிக்க பார்க்க தெரிந்து விட்டால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி பெற்றலாம். எந்த தயக்கமும் இன்றி நீ செய்யறது தவறுன்னு உன்னுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நண்பன், ஒரு நல்ல நட்பு உன் கூட இருந்ததுன்னா நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். உன் வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது என் செல்வமே. நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நிம்மதி இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருக்காம, எது நிரந்தரமோ எது நல்லதோ அதை அடைவதற்கான வேலைகளை செய். உன்கிட்ட என்ன இருக்குதுன்றதை விட என்ன இல்லைன்றத பார்த்து அதை பத்தி கேலி பேசுறதுக்கு தான் இந்த உலகம் எப்பவுமே தயாரா இருக்காங்க. அதுல மட்டும்தான் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி உன்னிடம் இருக்கக்கூடிய குறை குற்றத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு குறை சொல்லக்கூடிய மனிதர்களை பத்தி யோசிக்காம உன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை நினைச்சு பாராட்டக்கூடிய மனிதர்களை உன் அருகிலேயே வச்சுக்கோ. உன் செயல்களால் மற்றவர்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை பல சூழ்நிலையில வருத்தப்படும்படி மனிதர்கள் செய்து விடுகிறார்கள் தானே. யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் செஞ்சிடக்கூடாதுன்னு நீ நினைச்சாலும் உனக்கு எல்லா கெடுதல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க தயாரான மனிதர்களுக்கு மத்தியில நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. இருட்டுக்கு பயந்தா தூங்க முடியாது. அதே போல கஷ்டத்துக்கு பயந்தா மனிதனால வாழ்க்கை வாழ முடியாது. நீ உழைக்க பயப்படாதே என் செல்வமே. போராட பயந்தால் உன்னால் வெற்றி பெற முடியாமலே போயிடும். அதனால கடுமையா உழைச்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக போராட தயாரான ஆளாக நீரு. வாழ்க்கையில நிச்சயமா உனக்குன்னு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நான் கொடுப்பேன். வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல மாறுமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ ஒரே நிமிடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஆளாக தெளிவான பிள்ளையாக நீ இருந்து விடு. இரும்புல இருக்கக்கூடிய துரு இரும்பு சும்மாவே கடந்து மழையிலையும் வெயிலையும் போடப்பட்டிருந்தால் அதில் உருவாகிய துரு அதையே அழிச்சு உருக்குலைச்சிடும். அதே போல நீயும் சும்மா இருந்து உனக்குள்ள துருப்பிடிக்க வச்சு உன் சிந்தனையில் துரியேறி நீயே உன்னை அழிவுக்கு காரணமான ஆளாக இருந்துடாத. எப்போதும் எதை பத்தியாவது சரியா சிந்திச்சு உழைச்சு முயற்சி செய்து முன்னேறி வர பாரின் செல்வமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லி ஒரு விஷயத்தை அடைய நினைக்காத. ஏன்னா அதன் மூலமாக வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை சொல்லக்கூடிய ஆளாக நீரு. தனியே நின்னாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை தானே. எப்பொழுதும் நீ நீயாகவே இருக்க விரும்பினா உன் கூட பழகுறவங்க பழகட்டும், வேணான்னு வெறுக்கிறவங்க போய்கிட்டே இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாத. தனிமை வேதனையா இருக்கே நினைக்காம சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை கற்றுக்கொள். நிச்சயமா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருப்பேன். தோற்றாலும் நீ நம்பிக்கையோட இரு. ஆனால் யாரையும் நம்பி வாழ்க்கையில் தோற்றுவிடாதே என் செல்வமே. உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் நிச்சயம் உறுதுணையா இருப்பேன்.